அவர் ஆமாம். இப்போது அவர் எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எங்கெல்லாம் நமக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாருன்னா இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு 4-5 கேரம் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒன்று மட்டும் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறேன். இது 7 விதமான வாரங்களை பிரசங்கம் பண்ணலாம். என்னாலும் ஒன்று இப்போதைக்கு போதும். ஆமென். அப்போது அவர் எங்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறார்? அவர் பசுத்தாவியானவர் பற்றி சிலருடைய ஜீவித்தில் வேறு வேறு விதமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். பசுத்தாவியானவர் யார் அப்படின்னா நமக்கு உங்க சொல்லி கொடுத்தது என்ன? அவர் பசுத்தமாக எப்படிங்க? பசுத்தமாக இருந்தால் தான் வந்து உட்காருவார். காக்கா என்ன செய்யும்? எல்லா பக்கம் உட்காரும். புறா என்ன செய்யும்? சுத்தமான இடத்துல தான் உட்காரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போனா நீங்கள் பசுத்தமாக இருந்தால் தான் பசுத்தாவியானவரே வருவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இருந்தால் தான் சொல்லுங்க? ஆமாம். அதுக்கப்புறம் ரபி கிட்ட போய் படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, கான்செப்டே தப்பு தம்பி, கான்செப்டே தப்பு. என்ன? பசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா அவர் ஒரு சோப்பு மாதிரி. எப்படிங்க? துணி துவைக்கிற சோப்பு மாதிரி. துணி துவைக்கிற சோப்பு என்ன செய்யும்? சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சுத்தம் பண்ணுமா நம்ம பண்ணணுமா? சர்ஃப் எடுத்து நீங்கள் ஒரு சோப்பு தூள் எடுத்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது பண்ணுதால் நீங்கள் உட்காந்து உள்ளுக்குள்ளே போய் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எதுங்க? அது பண்ணுது. ஆமாம், அதுதான் பண்ணுது. நீங்கள் போய் என்ன செய்யலை? பண்ணதில்லை. நீங்கள் சோப்பு மட்டும் போட்டால் போதும், சர்ஃப் மட்டும் போட்டால் போதும். ஆமென். பசுத்தாவியானவர் யார்? அவர் நம்மை பசுத்தமாக்குறவர். சொல்லுங்க, அவர் நம்மை. ஆமாம், பசுத்தாவியானவருடைய வேலையே பசுத்தமாக்குற வேலை தான். எப்படிங்க? ஆமாம். பைபிள் எங்கே இருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பசுத்தமாக்குவாராக. போதும். யார் அவரு? இந்த சமாதான தேவன்னா யாரு அப்படின்னா இங்க பசுத்தாவியானவர் போடவே இல்லையே. அவர் யாரு? ஏசாயா புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன. சமாதானத்துக்கு எல்லாமே பிரபு, சமாதானத்துக்கு எல்லாமே. அது கீழே சிஷ்ய மக்கள் இருக்குமா, இவர் தான் பிரபு. அப்போ இவர் யாரு? சமாதான பிரபுன்னா யாரு? யாரு போட்டப்பட்டிருக்குது? சொல்லுங்க, இயேசு. சொல்லுங்க, இயேசு. இந்த இயேசு போடப்பட்டிருக்குது. இவர் தான் சமாதானத்தின் பிரபு. இப்போ சமாதானத்தின் தேவன். இங்கே சமாதானத்தின் தேவன். அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் அப்படின்றால் எப்படி பசுத்தாவியானவர் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இந்த இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, தேற்றவாளன். சொல்லுங்க, அதான் அவர் சொல்றார், நான் போய் பிதா வேறொரு தேற்ற வாழனை உங்களுக்கு அனுப்புவா. அப்புறம் வேறொரு தேற்றவாளன் யாரு? இவர் ஒரு தேற்றவாளன், இன்னொருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் வருவார். நான் ஒரு தேற்றவாளன், நான் இருக்க மாட்டேன் இங்கே. நான் வந்து ரத்தத்தை சிந்திட்டு உங்களுடைய அன்பை காமிச்சிட்டு நான் செய்வேன், பரலோகம் போயிடுவேன். இன்னொருத்தர் வருவார் என்னை போல, அவரும் ஒரு தேற்றவாளன் தான். அவர் என்ன செய்வார்? இங்கே வந்து அவர் இங்கே தங்கி வாசம் செய்வார். அல்லேலூயா. அப்போ சமாதான தேவன்னா அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு வந்ததுடைய நோக்கமே சிலவங்களாம் மாற்றி விட்டாங்க.
இயேசு வந்து நோக்கமே. ஆமாம், பிதாவை வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, இயேசு வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இயேசுவை கொன்று ரத்தத்தை எடுத்துட்டு போய் ரத்தத்தை எடுத்துட்டு போய் பிதா சமுத்திரம் ஊட்டினோடனே பிதா என்ன பண்ணிட்டாரா? சாந்தம் ஆயிட்டார். எப்படி சாந்தம் ஆயிட்டார்? ரத்தம் மேலே தெளிக்கப்பட்டோன்னே சாந்தம் ஆயிடுச்சு. அப்போனா பிதா யாரு? ரத்தம் பூசிக்கிறவரா? ரத்த காட்டேரியா? சொல்லுங்க, யோசிக்க தோணுதா இல்லையா? ரத்தம் பார்த்தோன்னே பேசாம ஆயிட்டாராம். அப்போனா என்ன இருக்கும்? ரத்தம் பார்க்க விட மாட்டேன்டாங்கிற மாதிரி ரத்தத்தை பார்த்தோன்னே பிதா ஆஃப் ஆயிட்டாரா? அப்படி இல்லவே இல்லை. தேவன் அன்பாக, சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். மன்னிப்புங்கிற விஷயத்துல வேற விஷயம் போட்டுரு. ரத்தம் சிந்தம் இல்லாமல், அப்படி பைபிளில் பாடம் நீங்க சொல்ற அந்த வார்த்தையே இல்லை. ரத்த சிந்தம் இல்லாமல் எபிரேயர் புஸ்தகம் சொல்லி 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 அப்படியே பழையாச்சு. சொல்லி கண்ணாடி எடுத்தம்பி. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹலோ, இங்க என்ன போட்டிருக்கு? மன்னிப்பு. சொல்லுங்க, பாவ மன்னிப்பா வெறும் மன்னிப்பா? எல்லாம் வாசிங்க பார்ப்போம். ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சொல்லுங்க. யூதருக்கு பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு என்றால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருது. சொல்லுங்க. அது பாவம்னா அவங்களுக்கு அதான் பாவம். பாவம் என்றால் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருது. நீங்க சொல்ற பாவ லிஸ்ட்லாம் கிடையாது. பீடி, சிகரெட்டு, கஞ்சா, மது, இது மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு பாவம் இல்லை. யூதருக்கு பாவம்னா என்ன பாவம்? அடிமைத்தனம். சொல்லுங்க, அடிமைத்தனம் தான் பாவம். அப்போ சரிங்களா, அவங்களுடைய மொழியில இதுதான் அவங்களுக்கு அர்த்தம். அப்போ இங்க மன்னிப்புனால என்ன அப்படின்னா, ரத்த சிந்தை இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்னா அவருக்கு பாவ மன்னிப்பு இங்க போடவே இல்லை. பாவ மன்னிப்பீங்க நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம் பாருங்க. இயேசு சொல்றார் மத்தேயு புஸ்தகத்தில் சொல்றார். திமிர்வாதனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ படிக்கையே எடுத்துக்கொண்டு. மார்க்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மார்க்கு 2:9. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று. மேல வாசிங்க 5ஆம் வசனம். இயேசு கண்ணை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் உனக்கு. அப்போ ரத்த சிந்திருக்கா இல்லையா? எப்படி ரத்த சிந்தாம எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? ரத்த சிந்து தானே பாவம் மன்னிப்பு உண்டாகணும். மன்னிப்புனால என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அப்போ இங்க இவனுக்கு எப்படி மன்னிப்பு? அப்போ மன்னிப்புக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பழைய பாட்டு பாடிகளை பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பெரிய பாவம் செஞ்சான்னு காளை கொண்டு வரணும். என்ன கொண்டு காளையை கொண்டு வர வேண்டும் தான் போட்டிருக்கு, பலி செலுத்தணும் போடல. நல்லா படிக்கணும். காளையை கொண்டு வர வேண்டும். ஆமாம், கையில் காசு இல்லையா, 2 ஜோடி புறா என்ன செய்யணும்? கொண்டு வந்து கொடுத்துடணும். கொண்டு வர வேண்டும் தான் போட்டிருக்கு பழைய பாட்டில். கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் அதுக்கும் காசு இல்லையா, வீட்டுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிடி மாவு கொண்டு வந்து தரணும். மாவுல எங்க ரத்தம் இருக்குது? மாவுல எங்க ரத்தம்
இருக்குது. மாவு ரத்தம் இருக்குதா சொல்லுங்க. கோதுமை ரத்தம் இருக்குதுங்களா? இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலே ரத்தங்கிறது முக்கியம் இல்லை, ரத்தங்கிறது முக்கியம் இல்லைங்கிறத நாங்கள் காட்டிட்டு தான் இவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. பாவம் மன்னிப்புக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஏசு இங்க காட்டுறாரு. ஏசு இங்க காட்டுறாரு. அப்ப எதுக்கு இயேசு வந்தார், ரத்தத்தை சிந்தினாரு? இயேசு ஏன் வந்தார், ரத்தம் சிந்தார்னா, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார் என்றால் எதுக்குன்னா, அது மிக மிக முக்கியம். அவருடைய அன்பை ரத்தத்தை சிந்தி காமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் இப்போ இல்லை, இப்பெல்லாம் தெரியல. சில செய்வாங்க, கத்தியில கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு பேப்பரில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பொண்ணு கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஆமே. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பு அதெல்லாம் சான்ஸே கிடையாது. உடனே ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த பொண்ணும் செக் பண்ணு பாருங்க, இது அது அந்த பொண்ணு பார்த்துட்டு ரத்தம் தானா அப்படின்னு அந்த பொண்ணும் செக் பண்ணும். எப்படி செக் பண்ணும்? ஒருத்தன் கொடுத்தோன்னு அமைச்சுனா பார்த்தோன்னா அந்த 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 பொண்ணு வாங்கி பார்த்து மோந்துருக்கு, பார்த்தா உதட்டில் போகிற சகப்பு அது என்ன லிப்ஸ்டிக் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆமாம், போட்டு சாத்தி எடுத்துருச்சு. சரிங்களா? அப்போது இந்த மாதிரிலாம் அந்த அன்பை காட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி இன்னொருத்தர் வந்து நான் ரசிக்கப்படும் போது பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார் சபையில். அவர் பைபிள் எடுத்தோன்னா அவர் எழுதி ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் போய் ரத்தத்தை எழுதிட்டு பாருங்க ஐயா நான் எப்படி எழுதியிருக்கேன். நான் சொன்னேன், இதெல்லாம் கத்தர் கேட்கவே இல்லை. அவர் சிந்து ரத்தம் பஸ்து ரத்தம், இந்த ரத்தம் நாத்தம் பிடிச்ச ரத்தம், பாவ ரத்தம் அப்படின்னேன். ஆமென். அப்போ இந்த ரத்தத்தினுடைய அடிப்படையெல்லாம் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க பாருங்க. அதே போலதான் ரத்தம் எதுக்கு சிந்தப்பட்டது? பிதாவுக்கு ரத்தம் தேவையில்லை. ரத்தம் யாருக்கு சிந்தப்பட்டது? அவருடைய அன்பை நமக்கு காட்டும்படியாக சிந்தப்பட்டது. அவருடைய அன்பை ஜீவனை விட்டார். எதுக்கு விட்டார்? அவருடைய அன்பை எனக்காக ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான் சொல்லி காட்டும்படி, அவ்வளோ அன்பை காட்டும்படியாக. பிதாவுக்கு ரத்தம் தேவையில்லை. பிதாவுக்கு ரத்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் மாறி மாறி கண்ணங்காட்டி தான் கொஞ்சம் கஷ்டம். இதே போல பரிசுத்தாவியானவர் யாரு? அவர் யார் அப்படின்னா, அவர் யாரெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கீங்களோ அவங்ககிட்ட வந்து உக்காந்து அழுக்கை நீக்கிறவர். அழுக்கை அங்கதான் போட்டுக்கு சமாதான தேவன் தாமே, எடுத்து வைக்க சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்த மாக்குவாராக. அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தமாக்குற வேலை யாருடைய வேலை? ஆனா பழைய பாட்டில் அப்படி இல்லை பாருங்க. பழைய பாட்டில் வந்து பசுத்தாவியானவர் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன், அப்போ பலிபீடத்து மேல வைக்கப்பட்ட எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதல்ல பலிபீடம் என்ன செய்யணும்? சரியா இருக்கணும். பலிபீடம் சரியா இருக்கணும். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அப்போ பழைய உடன்படிக்கையில பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு யாரு தேவை? தீர்க்கதரிசி. சொல்லுங்க, தீர்க்கதரிசி தேவை. ஏன்னா அந்த காலத்துல 3 பேர்கிட்ட தான் என்ன செய்வார்? வந்துட்டு போயிடுவார் ஆவியானவர். 3 விதமான ஆவி அந்த காலத்தில் உண்டு. சரிங்களா? ஒன்று 3 விதமான அபிஷேகம் சொல்லலாம். சொல்லுங்க, 3 விதமான அபிஷேகம் சொல்லலாம். ஒன்று ராஜாவின் அபிஷேகம். சொல்லுங்க. ஆமா, ஒருத்தன் தலைமையில சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீதை கூட்டு வந்து அவன் மேல தலைமையில எண்ணெய் ஊத்திட்டானா அவன் தான் ராஜா. அவன் தான் ராஜா. சவுல் கூட்டு வந்து சவுல் மேல தலையில எண்ணெய் ஊத்தியாச்சுன்னா அந்த அந்த தைலத்தை அபிஷேக தைலத்தை ஊத்துனா அவரு தான்
ராஜாவின் அபிஷேகம் ஒன்று உண்டு. அப்புறம் ஆசாரியனுடைய அபிஷேகம் அடுத்ததுங்க. ஆமாம், ஆசாரிய அபிஷேகம் உண்டு. அடுத்தது தீர்க்கதரிசி அபிஷேகம். சொல்லுங்க. ஆமாம், சவுலும் நம்மை போல தீர்க்க சொல்லணும் ஆனான்னு சொல்லியிருக்கு பாருங்க. தீர்க்க அபிஷேகம் 3 விதமான அபிஷேகம் உண்டு. ஒன்று ராஜாவின் அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், இன்னொன்று தீர்க்கதரிசி அபிஷேகம். சாயந்தரம் கேட்பேன், ஹல்லேலூயா, முழிக்கூடாது. ஆமாம், என்ன அபிஷேகம்? ராஜா அபிஷேகம், சாத்திர அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் பழையப்பாடு இருக்குதா? இந்த 3ஐயும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. இருங்க, வாசிங்க, வாசிங்க. ம் 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 ஆமென். இப்போ நீங்கள் வாசிச்சது யூடியூப்பில் கேட்காது, அதான் சொல்கிறது. முன்னாடி வந்து உட்காந்துங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து என்ன செய்யுங்க, இங்கே எல்லாம் முன்னாடி சேர் இருக்குது, வாசிக்கிற இஷ்டப்படுறவங்க 2 சேரில் வந்து நீங்கள் செய்யலாம், உட்காரலாம். மைக்கு அவ்வளோதான் இப்போ என்னால் கெப்பாசிட்டி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கார்ட்லெஸ் மைக் இருந்தால் எல்லாத்துக்கும் வச்சு விட்ருவேன். அதனால செய்யுங்க நீங்கள், நல்லது. திரும்ப வாசிப்போமா? முன்னாடி வந்து உட்காந்து வாசிப்போம், பார்ப்போம். யோவான் சுவிசேஷம், சாரி, வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி, இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ நம்மளை எப்படி ஆக்கிட்டாரு? 2 அபிஷேகம் இங்கே கவர் ஆயிடுச்சா? 2 அபிஷேகம் இங்கே கவர் ஆயிடுச்சா? இப்போ இன்னொரு அபிஷேகம் ஒன்று இருக்குல்ல, அந்த அபிஷேகம் வேற என்ன? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தீர்க்கதரிசியின் அபிஷேகம் யார்கிட்ட இருக்குது? பார்த்துருவோம். இது யார்கிட்ட இருக்கு? அது இருக்குது பார்த்தா தான் நாம் இந்த பலிபீடம் செப்பனிட முடியும். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம்ல அது என்னது அப்படின்னா, ஒன்று இருதயம். சொல்லுங்க, ஒன்று இருதயம். இந்த பலிபீடமாவே ஒருத்தர் ஆக்கிட்டார். ஆமாம், அவர் யாரு? இயேசு. சொல்லுங்க, இயேசு. ஆமாம், அது அடுத்த லெவல் பார்ப்போம். இப்போதைக்கு நம்முடைய இருதயம். சரி, மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 57வது வாக்கியம் நினைக்கிறேன். அவரை குறித்து இடலறிந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, தீர்க்கதரிசி இயேசு அவரை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலையும் அன்று வேறெங்கேயும் கனமெனப்படைய மாட்டான் என்றான். மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்போ தீர்க்கதரிசி ஒருவர் சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி யார்? இவரு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு. இப்போ 2 நம்ம ஆக்கிட்டாரு. ஒன்று ராஜாவாக்கிட்டாரு, ஆசிரியர். இப்போ இந்த இயேசு கிட்ட என்ன இருக்குது? தீர்க்கதரிசி அபிஷேகம். இந்த இயேசு இப்போ எங்க இருக்கிறாரு? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு எங்க இருக்கிறாரு பாப்போமா? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ போதும். இப்போ அவரு இயேசு எங்க வந்துட்டாரு? வார்த்தையாகி எங்க இருக்கிறாரு? வெரி குட், சொல்லுங்க. நமக்குள்ள வாசம் பண்ணிட்டார். இப்போ இயேசு யார்? இயேசு யார்? இயேசு யார்? தீர்க்கதரிசி. இப்போ தீர்க்கதரிசி உள்ளுக்குள்ள வந்துட்டாரா? சொல்லுங்க. இப்போ உள்ளுக்குள்ள வந்துட்டார். இப்போ என் காரில் நான் வண்டி ஓட்டு போகிறேன், காரில் ஓட்டு போயிட்டு இருக்கிறேன், சரிங்களா?
ஸ்டாண்டு பேர் வீட்டுக்கு எனக்கு தெரியல. ஸ்டாண்டு வந்து எங்ககிட்ட பக்கத்தில் காரில் உக்காண்டார். நான் ரூட் சொல்கிறேன் அப்படின்னு. கொஞ்ச தூரம் போகும்போது அங்கே முக்கில் ஒருத்தர் நிற்கிறான். அவன்கிட்ட போய் எங்கே இந்த மாணிக்கம்பாளையம் போகிற ரூட்டு தெரியுங்களா அப்படின்னு கேட்குறேன். இவர் என்ன நினைப்பார்? வீட்டு ஓனரு, வீட்டில் இவர் என்னை பார்த்து என்ன நினைப்பார்? பாஸ்டர் அப்படிம்பார். ஸ்தோத்திரம், பேசுலோ அல்லேலூயா. சார் இந்த மாணிக்கம்பாளையம் போகிற வீடுங்களா அப்படின்னு கேட்டா, காலத்து தந்து கேட்டா அவர் என்ன நினைப்பார்? சொல்லுங்க. என்ன பாஸ்டர், நான் தான் வீட்டில் இருக்கிறேன், நானே வந்துட்டேன். சொல்லுங்க, நானே வீட்டிலேருந்து இறங்கி வந்துட்டேன், பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்தேன், நானே இங்கே வந்துட்டேன். வந்து இவருக்கிட்ட உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு, இவர் காரில் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொன்னால், இவர் என்னையே நம்பாமல் ரோட்டில் என் அட்ரஸ் பார்த்துட்டு இங்கே இந்த மாணிக்கமலைங்க இருக்குது, மாணிக்கமலைங்க லெஃப்டா ரைட்டான்னு கேட்டுக்கிறாரு அப்படின்னா அவர் துக்கப்பட்டிருப்பார்? துக்கப்பட மாட்டாரா? துக்கப்படுவார். சரிங்களா? இதே நானே அந்தன்னு வைங்களேன், 2000 விட்டுருப்பேன். அல்லேலூயா. இதே என்னை யாரோ உக்க வச்சுருந்தாங்கன்னா, சொல்கிறேன்ல உக்காண்டுக்கிறேன் கேனைண்ணா, இன்னும் உன்னை கீழே என்னை இறக்கி விடு, என்னை வீட்டுக்கே வராது, ஓடிப்போ, உன்னை கூப்பிட்டு போகிற மதிக்கவே தெரியல, ஒரு கனம் பண்ண தெரியல, இப்படி இருக்கீங்க, காது கேட்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு நிச்சயம் கோபம் வரும். அதான் குமாரன் கோபம் கொள்ளாமல். சொல்லுங்க, சங்கீதம் படிச்சோம்ல, குமாரன் கோபம் கொள்ளாமல். ஆமாம், இங்கே உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு கோபப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க? ஓட்டுகிற வழியிலே நீங்கள் அழியாமல், கார் ஓட்டும் போது வழியிலே நீங்கள், சங்கீதம் படிச்சிங்களா இல்லையா? இப்போ குமாரன் கோலம் இல்லாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்யுங்க? முத்தஞ்சுங்க. சொல்லுங்க. ஆமாம், கனம் பண்ணுங்க, அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இருக்கிறத பார்த்து அன்பு செலுத்துங்க. ஏன்னா அவர் தான் யார்? உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற தீர்க்கதரிசன ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? இப்போ எலியா வேணுமா? எலியா தேவையில்லையா? உங்க இருதயத்தை செப்பரேட் இருக்கு, உங்களுடைய பலிபீடமாக இருதயத்தை செப்பரேட் இருக்கு. எலியா தேவையா தேவையில்லையா? சத்தமா சொல்லுங்க. தேவை இல்லை. ஏதாச்சும் தீர்க்கதரிசி தேவையா? தீர்க்கதரிசி தேவையில்லையா? தீர்க்கதரிசி ஏன்? இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டார். நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தம் கேட்க ரொம்ப உள்ளமா ரொம்ப அருமையா இருக்கு. சொல்லுங்க, நீங்க தாங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்க காலை எந்திரிச்சோன்னு சொல்லணும், எனக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் இந்த நாள் முழுக்க உண்டாவதாகனா அப்படி உண்டாகுது. தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வியாபாரம் பெருசா லெவல் பெருப்பையா ஆகுவதாகனா அப்படி உண்டாகுது. அல்லேலூயா. நீங்க தான் தீர்க்கதரிசி, நீங்க தான் தீர்க்கதரிசி. என் குடும்பம் பிள்ளைகள் செழித்து வாழ்வார்களாகனா அப்படி ஆகுது. நீங்க தான் தீர்க்கதரிசி. இதுக்கு ஒருத்தர் சொல்லி அவர் புக் பண்ணி இனிமேல் கூப்பிட தேவையில்லை. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அதான் உண்மை, அதான் விசுவாசங்கிறது. விசுவாசம் எப்படி இருக்கணும்? செயல் இருக்கு. எப்படிங்க? நான் தீர்க்கதரிசி தான், இருந்தாலும் இன்னொரு பக்கம் போய் கேட்குறேன்னா, நான் போன வாரம் சொன்னேன், என்ன ஆவி வந்து உள்ள உக்காந்துரும். சொல்லுங்க. வெரி குட். அவரும் தீர்க்கதரிசி தான், அது போட்டிருக்கு. நான் போய் உட்காந்து அந்த அவங்களுக்கு நான் தீர்க்கதரிசின் எல்லாருடைய வாயில் நான் சேர்ப்பேன், இப்போ பொய் நாவியா இருப்பேன் அப்படின்னு போன வாரம் சாயந்தரம் பார்த்தேன். அது இன்னும் இந்த வாரம் பார்ப்போம், திரும்பியும் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்போ நாம தான் தீர்க்கதரிசி, நாம தான். இப்போ நாம தான் ராஜாக்கள், நாம தான் ஆசாரி, நாம தான். அப்போ ஆசாரி நான் தான், ராஜாவும் நான் தான், நானும் தீர்க்கதரிசி. 3 விதமான அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு புதிய உடன்படிக்கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகம் கொடுத்தோன்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சார்? அவர் உள்ளுக்குள்ள வந்துட்டார். இப்போ அவர் உள்ள வந்தோடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாருன்னா, கொலோசியர் புஸ்தகம், அவர் யாருன்னு பார்த்துறோம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. கொலோசியர் 3:12. இன்னொருத்தர் எபிரேயர் 7:26. இன்னொருத்தர் எடுத்துக்கங்க.
ஆகையால் ம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியமாய் ம் உருக்கமான இரக்கத்தையும் ம் தயவையும் ம். மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கொலோசியர் 3:12. 3:12. ஆ ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியமாய் ம் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ம் ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இப்போ இது எல்லாவற்றின் மேலும் அன்பு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அது நீங்க என்ன செய்யணும்? தடுத்துக்கொள். நீங்க என்ன செய்யணும்? தடுத்துக்கொள்ளணும். 10ஆம் வசனம் வாசிங்க. தன்னை சிஸ்டத்துடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரித்து கொண்டிருக்க சொல்லுங்க. தரித்து கொண்டிருக்கிறீர்களே சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம், நீங்க புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க புதிய மனுஷனுடைய சாயலாவே இருக்கிறீங்க. புதிய மனுஷனா சாயலுடைய இருக்கிறீங்க. ஆனா இதை நான் நம்புறதில்ல. பாருங்க, மோசே சொல்றாரு, அங்க போய் அவங்க கிட்ட வந்தவர் யாரு? அவர் தான் ஏன் தீர்க்கதரிசிங்கிறாரு. சரி, பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யல? நம்பல, தரித்து கொள்ள. இயேசுவை தன் சொந்த ரட்சகராகமல்ல, அவர் தீர்க்கதரிசி என்று அவரை தரித்து கொள்ளல. அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவங்க என்ன செய்யல? அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பேதுரு பிரசங்கம் பண்றார். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறாரு பாருங்க. 3:22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. எல்லாவற்றிலும் செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி தாங்க இயேசு அப்படி சொல்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யல? அக்செப்ட் பண்ணல. 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹலோ, இப்போ நாம் யாரா இருக்கிறோம்? தீர்க்கதரிசி இருக்கு. அப்போ தீர்க்கதரிசி புத்திரன்னா அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஹல்லேலூயா. இப்போ பலிபடுத்த செப்பரேட்டுவதற்கு, சரிப்படுத்துவதற்கு நம்மையே கர்த்தர் வச்சுட்டாரு. யார் வச்சுட்டாரு? இப்போ நம்ம பலிபடுத்த செப்பரேட் நம்ம வச்சுட்டாரு. அது நம்ம எப்படி வச்சுட்டாருன்னா, நான் தரித்து கொள்ளும்படி சொல்லுங்க, நான் தரித்து கொள்ளும்படியாக வச்சுட்டாரு. எபிரேயர் புத்தகம் 7:26. பரிசுத்தரும் குற்றமுள்ளவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்து வருவருமாக இருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்படி உச்சிதமான பிரதான நமக்கு என்ன செய்றாரா? ஏற்றவராக இருக்கிறார். அவர் யார் இங்க சொல்றாரு? அந்த பிரதான ஆசாரியன் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தெரியும், வாசிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்து வருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். கீழே அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஹலோ, நாடோறும் இப்ப பார்த்தாலும் பலி எடுத்துட்டியா, சரி பண்ணிட்டியா, இன்னும் சரி பண்ணு, அது பண்ணு தேவையில்லைன்னு போட்டிருக்கு. நாடோறும் பலியிட தேவையில்லை. கீழே வாசிங்க. ஏனெனில் தம்மை தாமே இயேசு பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அவ்வளவுதாங்க. இனிமே பலி செலுத்துறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவர் செஞ்சே முடிச்சிட்டாரு. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்போ என்னுடைய இருதயம் தான் என்னுடைய இருதயம் தான் பலிபிடம். என்னுடைய இருதயம் தான் பலிபிடம். இந்த பலிபிடம் இப்போ யாரு சரிப்படுத்துறா? நமக்குள்ள இருக்கிற
ஆவியானவர். அவர் 3 விதமா இருக்கிற ஆசாரியர், ராஜா, தீர்க்கதரிசி 3 அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அவர் என்ன செய்றாரு? அவரு சரிப்படுத்துட்டாரு. அவரு சரிப்படுத்துற வேலை அவரு செய்றாரு. அவரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். உங்களுடைய சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் மாக்குவாராக. சொல்லுங்க, மாக்குவார். அவரு பரிசுத்தப்படுத்த வேண்டிய வேலையை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கழுத வேலையை கழுத செய்யாமல் நாயும் கழுதையும் ஃப்ரெண்டாக இருந்துச்சான். நாயும் கழுதையும் ஃப்ரெண்டாக இருந்துச்சான். ரொம்ப ஃப்ரெண்டாக. கழுதைக்கு உடனே நாய் சொல்லிச்சான், இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் சுமந்துக்கிட்டே இருக்கிற, இவ்வளோ பாவம் அப்படின்னுச்சா. உடனே கழுத, பரவாயில்லையே, நீ எப்போத்தாலும் குழச்சிக்கிட்டு ரொம்ப அன்பாகவே இருக்கிற, என் எஜமான் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற, அவர் வந்தோன்னே மேலே தாவிர பல்ற, சே நானும் ஒன்றே நான் நாய் மாதிரி இருக்கட்டுமா அப்படின்னு கழுத கேட்டுச்சான். உடனே நாய்கிட்ட உடனே அது இருந்துச்சா. நாய், பரவாயில்ல, இன்னைக்கு நான் தூங்கிடுறேன், நீ என்ன செய்ய, நாய் மாதிரி இன்னைக்கு இரு அப்படின்னு கழுதுகிட்ட அந்த நாய் அந்த வேலையை கொடுத்துருச்சு. இது நாய் நல்லா தூங்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து உள்ளுக்குள்ள ஏன் வந்தா? திருட வந்துட்டான். திருட வந்தோடனே நாய் சொல்லுதான், வந்துட்டோம் இங்குதான். நான் சொன்னோடனே உடனே கழுத என்ன செய்யணும்? கொலை, எனக்கு என்ன செய்யாது, எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு என்ன செய்யும், எனக்கு கணக்கு தான் செய்யும் தெரியும் அப்படின்னா அதாச்சும் செஞ்சு தொலை அப்படின்னு ஒன்னே அது இந்த கழுத அப்படின்னு கத்திட்டே இருந்தான். இவர் எஜமான் தண்ணி வச்சுட்டேனே, 1 மணிக்கு கத்துது, தண்ணி வச்சுட்டேன், நல்லா தின்னு போட்டு இந்த கழுதைக்கு பாரு பெரிய கட்டை எடுத்து வந்தாராம். பேசாமல் இருந்தா அந்த கழுதை சந்தோஷமா வந்துட்டாராட்டு இருக்கு. கட்டை உள்ளுக்குள்ள இருக்குது பின்னாடி, முதுகு பின்னாடி பார்த்துட்டு அப்படியே போனாராம். திரும்பி வந்து திரும்பி கிடைச்சான். எடுத்து கட்டை எடுத்து சான்னு சாத்துனாராம். உனக்கு நீ தூங்க விட மாட்டேன், சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறேன்னு. அல்லேலூயா. அவங்கவுங்க வேலையை அவங்க செய்ய விடுங்க. பசுத்தகனோட வேலையை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் பசுத்தமாகணும், நீங்கள் பசுத்தமாக இருக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கழுது கணக்கு தான். இந்த இல்லைங்க, ஒரே தோல்விங்க, ஒரே தோல்வி, ஒரே பிரச்சனைங்க, ஒரே கவலைங்க, ஒரே பிரச்சனை. ஏன்? அவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் அவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சனால தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்வி. அப்பா அவர் செய்ய வேண்டிய, அவர் எப்படி செய்வார், அவர் எப்படி செய்வார், அவர் செய்ய வேண்டிய வேலையை எப்படி நம்ம செய்ய விடுவது அப்படின்னா அதுதான் ஆவியானவர். சொல்லுங்க, ஆவியானவருடைய வேலை. ஆவியானவருடைய வேலை அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யும் பொழுதுதான் அவர் கிரியை செய்வார். அவர் அந்நி பாஷை எனக்கு பேச தெரியலிங்க, நீங்க பேசுற மாதிரிலாம் அந்நி பாஷை என்னால் பேச முடியல, பேச தெரியல. இப்போ நான் என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும். 6:53 இருங்க. சாரி 62 63 சாரி 63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிய வசனங்கள் ஆவியாயும். இப்போ வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆவி ஜீவன் இருக்குது. இதுக்குள்ள ஆவி இருக்குது. நான் சொல்லிய வசனம் ஆவியாயும் ஜீவனாயம் இருக்குது. இந்த ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் என்ன செய்யுமா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17.
உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவரை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். இப்போ சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியம் என்னது? வசனம். இந்த வசனம் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். இந்த வசனம் என்ன செய்யும்? அப்போ உங்களை பரிசுத்தமாக்குற வேலையை எது செய்யும்? அப்படியே எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே எடுத்து காமிங்க. எது செய்யும்? எந்த பாஸ்டரும் எந்த பிரதரும் நீங்களும் செய்ய முடியாதுங்க. இதுதான் செய்யும். ஹல்லேலூயா. நீங்க செய்யணும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. உங்களால் செய்யவே முடியாது. ஆமென். யாராலையும் செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நீதிமான் அவரை தவிர யாருமே இல்லை. நல்லவர் அவரை தவிர யாருமே இல்லை. பசுத்த ஆவியானவர் ஏன் பரலோகத்தில் இல்லாமல் இங்கே இருக்கிறாரு? சொல்கிறாங்கல்ல, பசுத்தமாக இருந்தாதான் ஆவியானவர்களுக்குள்ள வருவார், பசுத்தமாக இருந்தாதான் அவர் கிறிஸ்துவர், பசுத்தமாக இருந்தாதான் நீங்கள் எல்லாம் செய்ய முடியும், பசுத்தமாக இருந்தாதான் நீங்கள் காணிக்கை தரணும், பசுத்தமாக இருந்தாதான் தசமாக தரணும், பசுத்தமாக இருந்தால் ஜெபம் பண்ணணும், பசுத்தமாக இருந்தால் தான் எல்லாமே செய்யணும். முடியாது, முடியவே. அப்போ பசுத்தமாக இருந்தாதான் அவர் இருப்பார்னா அவர் எங்கே இருக்கணும்? ஆக்சுவலா பரலோகத்தில் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. இங்கே எல்லாமே எப்படி இருக்குது? பேடாக இருக்குது. இங்கே எல்லாமே ஒரே பேடு. இங்கே யாருமே சரியில்லை, யாருமே இங்கே சரியில்லை. அப்போ யாருமே சரியில்லாத இடத்துல எதுக்கு அவர் அனுப்பணும்? இன்னொரு தேட்டரவாளன சொல்லுங்க, சரிப்படுத்து சொல்லுங்க, சரிப்படுத்து அவர் அமைச்சிருக்கார். பசுத்தமாக இருந்து ஒருத்தர் வரணும் கிடையாது, அழுக்காக இருந்து அவர் என் அழுக்கு கழுவணும். ஹல்லேலூயா. புரிதா புரியலைங்களா? ஆமே. பூமியானது ஆதியாகமம் 1:2 அங்கே பேருங்க எடுத்துணும். பூமியானது ஒழுங்கின்மையும் வாசிங்களா, ஞாபகமாக சொல்றீங்க, ரொம்ப நல்லது. தெரியும், வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? ஆவியானவர் இருந்தா கூட அவன் வாழ்க்கையில ஒழுங்கினம் இருக்குமா இல்லையா? அங்க போட்டிருக்கு இல்லையா? ஆவியானவர் அங்க இருக்கிறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அங்க தேவையான அங்கேயும் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாலும், அன்னி பாஷை அபிஷேகத்தை நீங்க நேர்ந்திருந்தாலும், ஆவியில்லா இருந்து பசுத்தம் ரொம்ப பசுத்தமா நீங்க பேசி இருந்தாலும், ஒழுங்கினமும் வெறுமையும் இருக்கு. எப்படிங்க? ஏதோ இதுல இட்டுனா அது இருக்கும், அதுல இட்டுனா இது இருக்கும். நீங்க பர்ஃபெக்டா இருக்கலாம் நீங்க, ஆனா வெறுமையா இருக்கும், சோகமா தான் இருப்பீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் பர்ஃபெக்டா இருப்பீங்க? நீங்க கரெக்டாக இருப்பீங்க, எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? வெறுமையாக சோகமாக இருக்கும். சிரிக்கவே மாட்டீங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? சிரிச்சா பரிசுத்தம் போயிடும். சிரிச்சா பரிசுத்தம் போயிடும். சிரிக்கக்கூடாது. ஒளிங்க, ஆனால் நல்லா இருப்பீங்க, பர்ஃபெக்டாக இருப்பீங்க. நீங்கள் யாருங்க? பர்ஃபெக்டாக இருப்பீங்க, ஆனால் வெறுமை. ஏன்னா ஆமாம், ஒருத்தர் பார்த்து சிரித்து பேச முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? அவங்க செய்வாங்க, அவங்க ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்பாங்க. சோத்திரம் பிரதர், சோத்திரம். இங்கே உட்காட்டுமா? சோத்திரம். கேட்டதுக்கு மட்டும் பதில். விசாரிப்பு, அன்பு எதுவுமே கிடையாது. போய் பேசாமல் உட்காந்து சொல்கிற மாதிரி. பசுத்தம் கெட்டு போயிடும். இன்னும் மென்டல் ஆட்டம் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. என்ன பசுத்தம் கெட்டு போயிடும்? பசுத்தம் அப்படி இருக்க சொல்லவே இல்லைங்க வேதம். அல்லேலூயா. ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏங்க இருக்கிறாங்க? எடுத்து வாசிங்க. பூமியானது ஒழுங்கினமையும் வெறுமையும் தேவாவின் அங்க அசைவாடி. அங்க என்ன இல்லை, என்ன வரல? வெளிச்சமாகிய வார்த்தை சொல்லுங்க.
வெளிச்சம் உண்டாக கிடது என்ற வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரல. வார்த்தையாகிய இயேசு அங்க இல்ல. ஹல்லேலூயா. வார்த்தை உள்ளுக்குள்ள வந்தாதான் அங்க நிறைவு உண்டாகும். ஆமென். ஆவியானவரே இருக்கலாம், நீங்க பசுத்தமாவே ரொம்ப சீரியஸா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும் பாருங்க, ஒரு வெறுமை. அந்த வெறுமையெல்லாம் மாத்துவதான் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க ஹல்லேலூயா. வார்த்தை தவிர வேற எதுக்குமே பவர் இல்லைங்க. ஹல்லேலூயா. வசனம் தாங்க. ஏன்னா வசனம் தாங்க இயேசு, வசனம் தாங்க கர்த்தர், வசனம் தாங்க எல்லாமே அவர் தாங்க, வசனம் தாங்க. இந்த வார்த்தை தாங்க மிகப்பெரிய ஹை லெவல், ஹை ஸ்டாண்டர்டு. ஆமென். இப்போ ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ அங்க எதுவுமே சரிப்படுத்த முடியல. ஏதாச்சும் ஆவியானவர் எங்கேயாச்சும் ஒழுங்கின பெருமையை சரிப்படுத்தினாரா? சொல்லுங்க. ஆவியானவர் சரிப்படுத்த முடியல. ஏன் சரிப்படுத்த முடியல? ஒழுங்கின்மையும் வெறியுமா இருந்தது. ஆழத்தில் மேல் தேவாவியானவர் அவர் இருந்தார், எதுவுமே சரியாகல. அவரால் எதுவுமே சரிப்படுத்த முடியல. அவர் ஏன் அதனால ஆவியானவர் தப்பா பேசல, பயங்கரமான ஆவியானவர் தான். ஆனா அவர் எதுக்கு உட்பட்டு இருந்தார்? வார்த்தையாகிய இயேசுக்குள்ள காத்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இருந்தனால தான் நீங்க சபைக்கு ஓடி வந்திருக்கீங்க. ஆவியானவருக்குள்ள இருந்து அசைவாடி உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய இருதயமாய் அது பசுத்தமா இருப்பதனால தான் ஓடி வந்து வார்த்தை கேட்கறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பசுத்தவான்கள் சொல்லி நான் சொல்ல பேதம் சொல்லுது. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 1:1. எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது. எப்படிங்க? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இப்ப யாருக்கு அவர் எழுதுறாரு? அந்த பசுவான்கள் யாரு? விசுவாசிகளாகிய பசு. சொல்லுங்க. அப்போ நீங்க பசுவான்கிற எண்ணத்தை, புதிய சிருஷ்டியாகிய அந்த எண்ணத்தை நீங்க தடுத்து கொண்டீங்கன்னா நீங்க பசுவானா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரிப்படுத்துற யாருடைய வேலை? பரிசுத்த. அப்போ பசு ஆவியானவர் வேலைன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறாரு. நீங்கள் வார்த்தையை அதிகமாய் பேச பேச இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாய் நம்ப விசுவாசிக்க அவர் உங்களுடைய இருதயமாகிய பலிபீடத்தை சரிப்படுத்தி அவர் உங்களை நீதிமான்களாய் ஆக்கிட்டாரு. எப்படி ஆயிட்டாரு? அப்படி வேதம் சொல்லுது. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆவது அதிகாரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுரட்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த வசனம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 போட்டு என்னை போட்டு வாட்டி எடுப்பாங்க. திருடரும் பொருளாசிக்காரரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் வருவதில்லை, விக்கிராதனக்காரரும் அவங்க இவங்க போட்டு எங்களை போட்டு ஒவ்வொரு வாரமும் ஐயோ என்ன இந்த லிஸ்ட் இப்படி வந்துருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல யாரும் பிரவேசிப்பதில்லை மகனே, நீ இந்த லிஸ்ட்ல இருந்தா நீ உள்ளுக்குள்ள வர முடியாது அப்படின்னே சொல்லி பயமுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வேளை கர்த்தர் கீழே என்னை படிக்க சொன்னார். கீழே வச்சு படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்பா, இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்பாடா, இப்பதான் எனக்கு புசலே வருது. ஹல்லேலூயா. கீழே வாசிக்க மாட்டாங்க பாருங்க. கீழே வாசிக்க ராஜா. சொல்லுங்க, கீழே வாசிக்க.
கொஞ்சம் கீழே வாசிக்க. மேலே வாசி அப்படியே பபான்னு போயிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கீழே பாருங்க. கீழே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராகிய நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். நான் கழுவப்பட்டவன். அடுத்தது பசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஹை ஸ்டாண்ட் நீதிமான். சொல்லுங்க. ஆமா, பசுத்தவானை விட நீதிமான் தான் அது அதிகம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க எதை நம்புறீங்களோ அது உங்களுக்கு வாய்க்கும். மேலே பார்க்குறீங்களா கீழே பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. மேலே பார்க்கவே கூடாது, மேலே படிக்கவே கூடாது என்ன கேட்டா. ஆமே, எனக்கு வசனம் எனக்கு 1:6-11 தான் என் வசனம். 9-10 வேணா வேற யாரும் வச்சுக்க வேணாம், உங்களுக்கு யாருக்கு இஷ்டப்பட்ட வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு 1:6-11 தான் எனக்கு பிடிச்சது. நான் தான் அங்கே நிற்கிறேன். கையில் பிடிச்சி நீங்கள் எங்கே நிற்கிறீங்க கேளுங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நான் அங்கே தான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் கழுவப்பட்டவன், பசுத்தமாக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். அவ்வளோதான். பைபிள் சொல்லிருச்சு. கழுவப்பட்டீங்க, பசுத்தமாக்கிட்டீங்க, நீதிமானாக்கிட்டீங்க. இதை விட இன்னொருத்தர் வந்து சொன்னா அவர் யாருங்க? கலாத்தியர் புஸ்தகம் 1:8. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கீழே அதுக்கு அடுத்த வசனம் கீழே வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறேன் பாருங்க. அப்பனா வேற யாராச்சும் சொல்லுங்க வந்து போயிட்டு இருக்காங்க. பவுலுக்குள்ள யாரும் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் வேற ஒருத்தர் மறுபடியும் சொல்றையா திரும்பிங்க. மறுபடியும் சொல்லுங்க. முன் சொன்ன போல மறுபடியும் சொல்லுகிறேன். வாசிங்கய்யா. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் நீங்கள் பசுத்தமாக்கப்பட்டீங்க, கழுவப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க சொல்லி சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது போதும். 8ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. போதும். அவன் எங்கிருந்து வரானா? எங்கிருந்து வரான்? கம் ஃப்ரம் எங்க இருந்தாலும் சரி. கம் ஃப்ரம். நான் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், நான் சோன்சோ அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கிருந்து வந்தா எனக்குன்னு? நீ பரலோகத்திலிருந்து வந்தா கூட நான் நீதிமானாக்கப்பட்டேன், கழுவப்பட்டேன், பசுத்தமாக்கப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. கழுவப்பட்டீர்கள், பசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான. இதை தவிர நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய முடியாது. நம்ம ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, எங்கிருந்தால ஆமா வானத்திலிருந்தே வருகிற ஒரு தூதனாவது வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். திரும்பி நான் சொல்றேன், வேறு சுவிசேஷம் இல்ல. ஆமா, திரும்பி நான் சொல்றேன், இதுதான் சுவிசேஷம். எது சுவிசேஷம்? நீங்கள் கழுவப்பட்டீங்க, பசுமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. இது ஸ்டாண்டர்ட் இல்லைங்க. ஹல்லேலூயா. அது செய்தது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க. அவர் எப்படி உங்களை கழுவினாரு, எப்படி உங்களை பசுமாக்கினாரு, என்ன காரியத்தை செஞ்சாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக அவரை வந்து பாவி ஆக்கிட்டார். அவர் பாவி யாரு? பாவம் மரியாதை. சொல்லுங்க. யார் அவரு? எல்லாம் என்னை பாருங்க. யார் அவரு? அவர் பாவம் செஞ்சாரா? இந்த பொய்யில வாங்கி போட்டாரா? பீடி, சிகரெட்டு, கஞ்சா, பீரு, பிராந்தி, பிஸ்கி, பாவம் அவருக்குள்ள இருந்துச்சா? அவர் எப்படி பிறந்தாரு?
பாவம் இல்லாம பசுத்தமா பிறந்தாரு. பாவம் இல்லாம பசுத்தமாய் பிறந்தார். அவருக்குள்ள பாவம் இல்லை, பாவத்தை அவர் அறியவில்லை. பாவத்தை அவர் ஆமா பாவத்தை அவர் செய்யவில்லை. பாவத்தை அவர் 3 காரியம். பாவம் அவருக்குள்ள இல்லை, பாவம் என்னன்னு அவருக்கு அறியல, பாவம் அவர் செய்யல. இந்த 3 காரியம் அவர் செய்யல. ஆனா பிதா இங்க போட்டிருக்கு, பவுல் சொல்றாரு, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிட்டார். ஏன்? நீதி அறியாத நம்மை சொல்லுங்க. ஆமா, பசுத்தம்னா என்னன்னு தெரியாத நம்மை, பசுத்தமாவே பிறக்காத என்னை அவர் பசுத்தமாக்கும்படியாக, நீதியாக்கும்படியாக. அப்போ ஒருத்தர் பாவமே செய்யாதவரை, பாவமே அறியாதவரை, பாவத்திலே பிறக்காதவரை அவர் பாவமாக்க முடியும் என்றால், பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவம் செஞ்சிருக்க என்னை அவர் நீதிமானாய் பசுத்தன் ஆக்கவ முடியுமா? முடியாதா? முடியும். அதான் நம்ம இப்படி ஆக்கிட்டு அவர் அப்படி ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ பெரிய அன்பு பிதா வச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய இருதயமாகிய பழலிபிடம் எப்பொழுதும் பசுத்தமாக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, எப்பொழுதும் பட்டி இருக்கிறது. ஏன்? அந்த இருதயம் யார்கள் இருக்குது? இருதயம் என்ன? ஆவி. சொல்லுங்க, ஆவி. ஆவி யார்கள் இருக்குது? ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் எடுத்து வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மேல வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். சொல்லுங்க, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் யாரையுமே மாம்சத்தின்படி அறியோம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சொல்லுங்க, பேசுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன சர்ச்சைக்கு வரான், கோவப்படுறானே, சர்ச்சைக்கு வரான், என்ன சண்டை போடுறானே, பைபிள் தூக்கிட்டு போயிருக்கிறான், இப்படி பண்ணு அப்படி பண்ணிருக்கானே, என்ன தெரியல, எதுக்கு போய் பாஸ்டர் போய் சொல்லுவோம், கொஞ்சம் பத்தி வைப்போம். பாஸ்டர் பயங்கரமான ஆளு, தெரியாது, கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. திரும்பியும் இந்த அடுத்த வாரம் இந்த விசுவாசி பாஸ்டர் பார்த்துக்குங்க. இப்படியே பவுல்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பவுல் வாயா உட்கார வச்சுட்டு, நான் யாரையும் நான் இல்லை மாம்சம் நீ வந்து என்ன பண்ணாலும் நான் அது பார்க்க மாட்டேன், நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். ஏன்? தேவன் எப்படி பார்க்குறாரு? தேவன் உங்களை எப்படி பார்க்க தெரியுங்களா? உங்கள் ஆவி பார்க்குறாரு. அவர் ஏன் தேவன் அவர் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார்னா ஆவியை தான் பார்க்குறார், உங்களோட ஆவியை பார்க்குறார். சரிங்களா? இப்போ அவர் உங்களோட ஆவி பார்க்குறார். உங்கள் ஆவி என்ன ஆயிடுச்சு? அறியோன் இனி மாம்சன் அறிவோன் இப்படி இருக்க. நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி கிறிஸ்துவ கூட சொல்லுங்க. இவங்க கிறிஸ்துவ தப்பா சொல்லிட்டானுங்க. எப்படி சொல்லிட்டாங்க? யார் சொல்லிட்டானுங்க தெரியாதா? நீங்கள் போயிட்டீங்க, ஒரு ஸ்திரீ வந்துச்சு, அது எண்ணெய் ஊற்றி கழுவிட்டு இருக்குது இயேசுவை. ஆமாம், அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? அது ஒரு மாதிரி தனியாக உட்காந்து கால் கழுவிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கழுவிட்டு என்ன அநியாயம், முடி பெருசாக வச்சு தொடச்சிட்டு இருக்குது. இவர் விட்டுட்டு இருக்கிறாரு, தொடப்பா, இங்கேயும் தொட அங்கேயும் தொட அப்படிங்கிறார். எப்படி இவர் பஸ்தும்னவரா அப்படின்னு இயேசுவே தப்பாக பேசியிருக்கானுங்க. பேய் ஓட்டுனா இவர் யார் தெரியுமா? மந்திரவாதிகளாம் மந்திரவாதி. பேய்க்கெல்லாம் பெரிய பேய் வச்சு சிறு ஓட்டுறாரு, பேய்க்கெல்லாம் பெரிய பேய் வச்சு இவர் ஓட்டுறாரு. பேய் ஓட்டுனா இப்படி சொல்கிறானுங்க, அப்படி பண்ணால் இப்படி சொல்கிறானுங்க. பார்த்தீங்களா? சகியோ தெரியுமா? ஆயக்காரன் அவன்லாம் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நான் விட்ட மாட்டான். அவன் வீட்டில் போய் சகிவே இறங்கிவா தாங்கணும் போய் அங்கே போய் சாப்பிட்டு வராரியா? ஆமாம், ஆயக்காரனுக்கு பாவிக்கு இவர் ஸ்நேகிதன் தான் இருக்கிறாரு. பேட், இவர் சரியில்லை. இந்த இவர் எப்படி நம்ம இயேசு ஏற்றுக்கொள்றோம்? நோ இவர் காவல் எப்படி ஏற்றுக்கணும்? நோ அப்படின்னு கிறிஸ்துவை எடுத்துட்டாங்க இவனுங்க. தப்பா சொல்றாரு. கிறிஸ்துவை
கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அப்பா, அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஹல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸிங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவன் குறை பண்ணாலும் குற்றம் பண்ணாலும் அதை சரிப்படுத்த வேலை என் வேலை உள்ளது, நான் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலை என்ன அது மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அது பண்ணிட்டான் சொல்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஹல்லேலூயா. ஆமாம், அது உங்கள்கிட்ட ஆவியே சரியில்லை, வீட்டுக்கிற ஆவியே சரியில்லை, அதனால் நான் அது செய்யாத. நான் சொல்லுகிறேன், அது நான் இயேசுவை கூட நான் சில மாம்சம் நான் பார்க்கல. இயேசுவ மாம்சப்படி பிறப்பே தப்பாக பேசின ஆட்கள், அந்த ஆட்கள் எங்களுக்கு ஆபிரகாம் நாங்கள் பிள்ளைங்க, நீ உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டானுங்க. இவ்வளோ பெரிய வார்த்தைலாங்க பாருங்க இயேசுக்கிட்ட. அவர் பாசாமல் போயிட்டார். பிதாதான் என்னுடைய அப்பான்னு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு அப்படின்னு. அப்போ என்ன, அதான் நாம் எப்படி இருந்து வந்திருக்கோம்னு தெரியாம கேள்வி சொல்ற. நான் அப்படி அறியேன், இப்படி இருக்க, கீழே வாசிங்க, இப்படி இருக்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசா சொல்லுங்க, எல்லாம் புதுசாயிருச்சு. எங்க புதுசாச்சு, எப்படி புதுசாச்சு, எந்த இடத்துல புதுசாச்சு? இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? யாரை பத்தி சொல்லப்பட்ட வசனம்? எதுக்கு சொல்லப்பட்ட வசனம்? நம்முடைய ஆவிக்கு. சொல்லுங்க, ஆவி. சொல்லுங்க, ஆவி மனிதன் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதுசியா இருக்கிறான், பழைய எல்லாம். இப்ப என்னுடைய ஆவி எல்லாம் பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் புதிய ஆவி ஆயிடுச்சு, நான் புது மனுஷன் ஆயிட்டேன். கிறிஸ்து என்னை அந்த புதிய ஆவி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்னுடைய மனது இருக்கு பாருங்க, மனதும் சரீரம் மாறவே இல்லை. மனது சரீரம், ஆமா, இந்த மனது என்ன சொல்லுது? ரொம்ப குளிராக்குது. எதுக்கு? ஒரு தம்ம சுந்தருங்குது. ஒன்று போய் தம்ம சுந்தரான். ஆனா அவன் புது சிருஷ்டி, அவன் புது சிருஷ்டி. ஏசு ஏற்றுக்கொண்டவன். செத்தா பரலோகம் போக முடியும், செத்தா பரலோகம் போக முடியும். ஆமாம், ஆனால் அவன் ரொம்ப குளிருக்கு இருந்துச்சுன்னா தம்மடிச்சு வந்துடுறான். அவன் ரொம்ப குளிருக்கு ஒரு சின்ன ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறான். சரிங்களா, ஒரு கோட்டரை அடிச்சுட்டு வந்துடுறான். அவன் இயேசுக்குள்ள இருக்கிறான், அவன் ஞானத்தில் இருக்கான், சர்ச்சுக்கு போயிருக்கான், எல்லாம் பண்ணுறான். அந்த மனதும் சரீரமும் என்ன செய்யல, அவனுக்கு மாறலை. எது மாறிடுச்சு அவனுக்குல? ஆவி மாறிடுச்சு. சரிங்களா, ஒரு நல்ல உதாரணம் எதுவுமே இங்கே இல்லை, சொல்கிறேன். சரி, இந்த பெட்டி எடு. இதுதான் உங்களுடைய சரீரம், இதுதான் உங்களுடைய சரீரம், இது உங்களுடைய ஆவி. இதை அக்காயின் பெட்டிக்குள்ளே வைக்கிறேன், உள்ளுக்குள்ளே வச்சாச்சு. உங்களுடைய அதான் உங்களுடைய ஆவி. எடுத்து உள்ள வைப்பா, அந்த ஆவி எடுத்து உள்ள போய் பார்ப்போம். ஆவி எடுத்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போடு, இதுக்குள்ள போடு. பார்த்து வைப்பா ஆவி. இப்போ உள்ளுக்குள்ள ஆவி வச்சாச்சு. இதான் உங்களுடைய சரீரம். ஆமா, மூடியாச்சு. இதுக்கு மேலே இங்கே எல்லா குப்பையும் தூக்கி மேலே போடுறீங்க. கூட்டி இதுக்குள்ளே எல்லா குப்பையை தூக்கி மேலே போடுறீங்க. எல்லா தூசி, பேப்பர், எல்லா அழுக்கு எல்லாத்தையும் தூக்கி மேலே எல்லா குப்பையும் போடுறீங்க. ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே போகுமா? உள்ளுக்குள்ளே ஆவி பேக் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே ஆவி பேக். நீங்கள் எவ்வளோதான் மேலே தூசி குப்பை போட்டு அழுக்கி கூட்ட போட்டாலுமே உள்ளுக்குள்ளே பேக் பண்ண ஆவி இது பசுமுள்ள ஆவி ஆயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பூசிச்சி உள்ள ஆவி உள்ளுக்குள்ளே போயாச்சு. அப்போது இயேசு வரும்போது சொல்லுங்க, இவன் பண்ணுற குப்பை தூசி எல்லாம் ஒரு தட்டுறா இருப்பாருங்க, இப்படி தட்டி விட்டு இவனையும் அவனையும் சேர்த்து மேலே கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா, ஆமே. புரியுதா புரியலைங்களா? ஆமே. அவர் வரும்போது அவரோட ஒரு கிருபை வருதா பாருங்க, அவரோட ஒரு கிருபை வருதான். அவர் வரும்போது அவரோடு கூட ஒரு கிருபை வருதான். அந்த கிருபை என்ன செய்யுமா? அந்த கிருபை வேலை என்ன அர்த்தம்? தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்த கிருபை. அந்த கிருபை தட்டி விட்டு அவனை பரலோகம் கொண்டு போயிருது. ஹல்லேலூயா. அப்போ அவன் பாவ வாழ்க்கையை இப்போ இருக்கிறான்.
அவன் தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், எல்லாம் பண்ணிருக்கிறான், கெட்டதை பேசுகிறான், பொய் பேசுகிறான், திருடுறான், விபச்சாரம் பண்ணுறான், எல்லாம் பண்ணிருக்கான். இப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவனுடைய வாழ்க்கை தான் பாழா போக முடிய, ஆவி பாழா போகாது. சொல்லுங்க, அவனுடைய அவன் வாழ்க்கை பாழா போ. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் எதை விதைக்கிறானோ அது, அப்போ அவன் எதை விதிக்கிறானோ, அவன் கெட்டதான காரியம் செய்யும்போது அதனுடைய அறுவடை இங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு இவர் ஆக்கியோன்? நீங்க செஞ்சீங்கன்னா மாம்சத்துல உங்க வாழ்க்கையில தோல்வி, கஷ்டம், ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக இங்க உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா உங்க ஆவி எப்பொழுதும், இருதயமாய் ஆவி எப்பொழுதும் நான் பசுப்படுத்துறது உண்மை. அப்போ நீங்க இங்க சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, இங்க நீங்க சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க வெற்றியாய் வாழ முடியும். சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயுசோடு, கோடிய பணத்தோடு, செல்வத்தோடு, வெற்றியுள்ள வாழ்க்கை ஆபரகாமை போல செல்வ சீமானாய் இங்கே வாழ முடியும். எப்படி? மனதையும் சரீரத்தையும் மாத்துது. இந்த மனதையும் சரீரத்தை எது மாத்தும்? சொல்லுங்க, வசனம் மாத்தும். சொல்லுங்க, வசனம் மாத்தும். வசனம் உள்ளுக்குள்ள போக போக ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் உண்டாகிறது. வசனம் வந்துச்சுன்னா வெளிச்சம் உண்டாயிரும். ஆகாய உண்டாகிறது, ஆகாய உண்டாகும். சொல்ல 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 வாழ்க்கை அப்படியே மதுரமாய் மாறிடும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், பசுத்தமாகவருடைய வேலையை அவர் வேலை அவர் பார்த்துக்குவாரு. நம்ம வேலை வார்த்தையாகி இதை பிடிச்சிட்டு நாம இதில் கவனம் செலுத்திட்டு இதில் போகும்போது நம்முடைய வாழ்க்கை பரலோகம் போல் இருக்கும். எல்லாம் திரும்பமா சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? ஆமே அப்படிங்க.